வீரர்கள் தங்களுடைய திறமைகளை வளர்க்க, ஒற்றுமையை ஊக்குவிக்க, ஆற்றல்கள் வெளிக்கொணர, புதிய சாதனைகளை படைக்க இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் நடத்துவதோட முக்கிய நோக்கம் இந்தியாவை மட்டுமல்ல, உலகத்தையே ஈர்க்கிற மாநிலமாக விளையாட்டு துறையில புகழ் பெற்றிருக்கிறது தமிழ்நாடு. விளையாட்டை மேம்படுத்தணும்னா அதுக்கான திறமையான விளையாட்டு வீரர்களை உருவாக்கணும். அதுதான் தம்பி உதயநிதி இன்றைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலிலும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் செயல்திறனிலும் இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு விளையாட்டுத் துறையில் புரட்சி கண்டு சாதனையோடு மிளிர்கிறது. அன்று திருவிழா காலங்களில் மட்டும் நடத்தப்பட்டு வந்த விளையாட்டுப் போட்டிகள் இன்று விளையாட்டுப் போட்டிகள் நடப்பதே ஒரு பிரம்மாண்ட திருவிழாவாக கொண்டாடப்படுகின்ற அளவிற்கு சிறப்பாக செயலாற்றி வருகிறது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம். இலக்கு பெரிதென்றால் அதை நோக்கிய திட்டங்களும் பிரம்மாண்டமாக இருத்தல் வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சரின் வழிகாட்டுதலில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மாநிலத்தின் மூலை முடுக்கெல்லாம் உலகத் தரத்திலான விளையாட்டு அரங்கங்களை உருவாக்கியுள்ளது. விளையாட்டு வளாகங்கள், சிந்தட்டிக் ஓட்டப்பந்தய தடங்கள், நீச்சல் குளங்கள், டென்னிஸ் மைதானங்கள், அனைத்து கிராம மற்றும் நகர்ப்புற பஞ்சாயத்துகளுக்கு கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட், வெளிநாட்டில் இருந்து பயிற்சியாளர்கள், விளையாட்டுக்கென அறிவியல் மையங்கள், எலீட், MIMS, CDS, உயரிய ஊக்கத்தொகை மற்றும் 3% இடஒதுக்கீடு, இவை அனைத்தும் சாதனைக்கு வழிவகுக்கும் நமது தாயுமானவரின் முத்தான முன்னெடுப்புகள்.